சேனல் எங்கள் ராகோ சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வச்சுருக்க பொருட்கள் வச்சு ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பராக குழந்தைங்க நம்ம செஞ்சு தரலாம். தனி மிளகாய், சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, மிளகுத்தூள், கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி 20 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இவரை வந்து ஒலை வச்சுக்கலாம். நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் வெடிக்கிறதுக்கோசம் எப்பவும் நம்ம ஃப்ரைட் ரைஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வெடிச்சு தான் நம்ம வந்து செய்யணும். இப்போ பாருங்கள், அரிசி நம்ம கழுவும் போதே பார்த்தீங்கன்னா நான் வந்து 20 மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சுட்டேன். அப்போயே நல்லா கழுவி ஊற வச்சுட்டேன். நம்ம அரிசி வேகும் போது பார்த்தீங்கன்னா வந்து அப்போ அரிசி ஒன்று உடையாமல் நல்லா வரும். அது கூடயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோன்னா இன்னும் நல்லா வந்து அரிசி வந்து நல்லா பொரியாக வரும். நமக்கு பொரியாக நல்லா உதிரியாக வரும். பொல வரும். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வந்து கரண்டி வச்சு கலரி பார்த்துக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 80% நல்லா வெந்தாவே போதும். ஏன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் கலர் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம்ல, அப்போ அதோட சேரும்போது நல்லா வெந்துடும். இது பார்த்திங்கன்னா குட்டீஸ் வீட்டில் நம்ம சூப்பராக செஞ்சு தரலாம் வீட்டில் வச்சுருக்க பொருட்களை வச்சுக்கிட்டே. பாருங்கள், இப்போ அரிசி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து வெடிச்சிக்கலாம். அதை ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, நம்ம வந்து அரிசி வந்து வச்சுக்கிச்சு. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றினா பன்னீரை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் சேர்க்கிறது நம்ம டீப் ஃப்ரை தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், பன்னீர் நல்லா ஊறி நல்லா மேக்னேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒன்று போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். நம்ம இங்கே பாருங்கள், பன்னீர் நல்லா வெந்துச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்த பன்னீர் பொடிச்ச பேன்லேயே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வேணுன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எனக்கு வந்து அந்த எண்ணெயே போதும், அதனால தான் வேணால் நான் எண்ணெய் ஊற்றிப்பேன். இப்போ வந்து காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கிறது பீன்ஸ், குடமிளகாய், கேரட், கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட், கோஸ், குடமிளகாய், பீன்ஸ் எல்லாமே கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் எனக்கு வந்து ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மசாலா தான் எடுத்திருக்கேன். கூட கொஞ்சம் தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் மசாலா ரெட் கலர் எடுத்திருக்கேன். நான் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃப்ரைட் ரைஸும் நம்ம வந்து உப்பு போட்டு நல்லா வதக்கலாம். ரொம்ப வேகணும்னு கிடையாது, கொஞ்சம் ஒன்றும் பார்த்தீங்கன்னா வெந்தால் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதான் சொல்கிறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் வச்சுற பொருட்களை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வச்சு நல்லா அதை நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து குழந்தைங்களுக்கு தரனால ரொம்பவே காரம் போடலை. உங்களுக்கு வேணுன்னா பெப்பர் போட்டுக்கலாம். நான் கூட பெப்பர் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், வேணால் உங்களுக்கு டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் அதுமாதிரி எதனா ஊற்றிக்கலாம்.